நம்ம பார்ப்போம் அச்சர கணித கோவைகளின் பொது மடங்குகளும் பெரியது. அதுக்கு முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். நம்ம எக்ஸ் நேர் 2, 2 நேர் எக்ஸ், இது ரெண்டு சமனானு செக் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நான் எக்ஸ்க்கு பதில் 5 எடுத்தா எக்ஸ்க்கு பதிலாக 5 எடுத்திருக்கு. 5ஓட 2 கூட்டக்குள்ள கிடைக்கிற விடையும் 2ஓட 5 கூட்டக்குள்ள கிடைக்கிற விடையும் வந்து சமனானு செக் பண்ணுவோம். ரெண்டையும் மாத்தி எழுதுக்குள்ள கூட்டக்குள்ள 5ஐயும் 2ஐயும் கூட்டினா கிடைக்கிற விடை 7, 2ஐயும் 5ஐயும் கூட்டினா கிடைக்கிற விடை 7. ஆகவே ரெண்டு எண்களும் சமனா இருக்கிறார். இந்த இடத்துல சமன் எழுதிக்கலாம். அடுத்து பார்ப்போம், எக்ஸ்ல இருந்து 2 கழிக்கிற விடையும் 2ல இருந்து எக்ஸ கழிக்கிற விடையும் சமனாகும். உதாரணத்துக்கு 5ல இருந்து 2 கழிக்கிறோம், 2ல இருந்து 5 கழிக்கிறோம். இது ரெண்ட பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு 5. ஆகவே வந்து நேர் 3. 2ல இருந்து 5 கழிச்சா பெரிய எண் வந்து 5. ஆகவே மறை 3. அவன் நேர் 3ம் மறை 3ம் வேற வேற எண்கள். ஆகவே இந்த இடம் வந்து சமன் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரும். இந்த ரெண்டு சமன் இல்லை, சமன் இல்லைன்னு சொல்லி தான் நீங்க எனக்கு குறிச்சு காட்டியிருக்கு. அடுத்து பாருங்க, எக்ஸ் நேர் 2 முழுவதின் வர்க்கமும் 2 நேர் எக்ஸ் முழுவதின் வர்க்கமும் சமனாகும். அப்ப நான் எக்ஸ்க்கு பதிலாக 5 எழுதுறேன். 5 நேர் 2 முழுவதின் வர்க்கமும் 2 நேர் 5 முழுவதின் வர்க்கம். நிறைய பேர் அதெல்லாம் சொல்லுவீங்க, கேட்டவனுக்கு சமன் பாப்பா எப்படி 7 7 வர்க்கம் 7 வர்க்கம் 49, இது 49. ஆகவே சமன் நேர் இருக்க கூட எந்த பிரச்சனையும் இருக்கல. அதே மாதிரி எக்ஸ் மாறை 2 முழுவதின் வர்க்கம். அப்படின்னா எழுதுற ஒரு இடத்துல 5ல இருந்து 2 கழிச்சு வர்ற வர்க்கமும் 2ல இருந்து 5 கழிக்கக்குள்ள கிடைக்கிற வர்க்கமும் சமனான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா 3 3 வர்க்கம் 9. அதே மாதிரி 2ல இருந்து 5 கழிக்கக்குள்ள மறை 3 மறை 3 வர்க்கம். கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம், நேரடியா சொல்லலாம் விடைய இருந்தா நம்ம எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. மறை 3 மறை 3ஆல பெருக்கணும், மறையால பெருக்கினா நேர் 9. நம்ம கிடைக்கிற விடை இருக்கு நேர் 9. அப்போ வர்க்கத்துல வந்து கழித்தல் இருந்தாலும் மாற்றி எழுதக்குள்ள அது ரெண்டு சமனா தான் காணப்படுது. ஆகவே உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம், எக்ஸ் மறை 2 முழுவதின் வர்க்கமும் 2 மறை எக்ஸ் முழுவதின் வர்க்கமும் சமனா காணப்படுது. ஆகவே இந்த 4 கோவைகள்ல இந்த 3 கோவைகள் சமனா காணப்படுது. இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் சமன் இல்லை. அப்ப இது சரியா வந்து எழுதிக்கங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வேலை. குயிக்கா எழுதுங்க. பாருங்க, அடுத்த செட்ல நான் உங்களுக்கு கேள்வி கொஞ்சம் தந்திருக்கேன். 3x நேர் 6, 2x நேர் 4. பொமாசி பார்க்கணும், அச்சர கணித கோவைகளின் பொது மடங்குகளும் சிறியது. அப்ப எந்த ஒரு கோவைகள் வரக்குள்ள நம்ம பார்க்கணும் வந்து காரணிப்படுத்தல் இருக்காங்க. அப்ப ஏற்கனவே நம்ம காரணிப்படுத்தல் சொல்ற பாடம் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல பார்க்கணும் காரணிப்படுத்தல் என்ன. இந்த இடத்துல 3 இருக்கு 6 இருக்கு. 6ம் 3ம் சேர்ந்து வகுப்படக்கூடிய ஒரு எண். போக்காப்பேன்னு சொல்றது வந்து 3. அப்ப 3 நீங்க பொதுவை எடுத்தீங்கன்னா 3 எதால பெருக்குன்னா 3x கிடைக்கும் எக்ஸால. 3 எதால பெருக்குன்னா 6 கிடைக்கும் 2ஆல். காரணிப்படுத்திட்டோம். டவுட்டா இருந்தா காரணிப்படுத்தல் சொல்ற வீடியோல பாருங்க. 2x நேர் 4. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல பொதுவை எடுக்கலாம் 2 பொதுவை எடுத்தா 2 எதால பெருக்குன்னா 2x எக்ஸால, 2 எதால பெருக்குன்னா 4 2ஆல். இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு சொன்னா காரணிப்படுத்தல் முடிஞ்சிருச்சு. இந்த கமா மூலம் தான் நம்ம வந்து 2 கோவைகள் எது எதுன்னு வேறுபாடை காட்டுறோம். 3x நேர் 6 இந்த இடத்துல கமா தான் இருக்கு. அது ஒரு செட், இந்த பக்கம் உள்ளது வேற ஒரு செட். இப்ப கவனிங்க 3 2 3க்கும் 2க்கும் பொமாஃபி. பொமாஃபி எவ்வளோ 6. 3க்கும் 2க்கும் பொமாஃபி 6. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பொமாஃபி எப்படி பாக்குறதுன்னு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா டவுட்டா இருந்தா 3க்கும் 2க்கும் எப்படி பொமாஃபி 6 வருதுன்னு பாருங்க. 3ஆம் வாய்ப்பாடும் 2ஆம் வாய்ப்பாட்டிலையும் காணப்படுற ஒரே முயிரண்டு 6 ஈர் 3 6 12 காணப்படும். அது வந்து பொது மடங்குகளும் சிறியதில்லை. அப்ப 6 நீங்க வந்து பொமாஃபியா எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல காணப்படுற எண் வந்து எக்ஸ் நேர் 2 எக்ஸ் நேர் 2. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் ஒரே எண்களா இருந்தா அதிகூடிய அடுக்கு எவ்வளவு. அப்ப அதிகூடிய அடுக்குல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் முதலாம் அடுக்கு, இந்த இடத்துலயும் முதலாம் அடுக்கு தான் இருக்கு. ஆகவே அடுக்குகள் 2 சமனா இருந்தா கூடிய அடுக்கு ஒண்ணு ஒரு தடவை எழுதுனா சரி. ஆகவே எழுதலாம் உங்களுக்கு எக்ஸ் நேர் 2 பொது அச்சர கணித கோவைகளின்
பொது மடங்குகளுள் சிறியது. ஹோமாஃபின்னு எழுதலாம். அடுத்து பார்ப்போம் இந்த கேள்வியில 8 12. அப்ப 8 12 பொதுவா எதால வகுப்படக்கூடிய என்ன கண்டுபிடிக்கிறது? ஓகாப்பு 4 எதால பெருக்குனா 8x 2x மறை 4 எதால பெருக்குனா 12 3. இந்த இடத்துல இருக்கு 6x மறை 9 6 9. ஆகவே 3 பொதுவு எடுக்கலாம். 3 எதால பெருக்குனா 6x கிடைக்கும் 2x மறை 3. 4க்கு 3. நீங்க என்னத்தை கண்டுபிடிக்கணும்? ஹோமாஃபி பொது மடங்குகளும் சிறியது. எந்த இடத்துல காரணிப்படுத்தல் முடியுதோ அடுத்த வரியில நீங்க ஹோமாஃபி பார்க்கணும். 4 3. ஹோமாஃபி எவ்வளோ? 12. 2x மறை 3 2x மறை 3. அப்ப எண்கள் சமனாருக்கு கூடிய அடுக்கு தேடினா முதலாம் அடுக்கு ஆகவே முதலாம் அடுக்கு எழுதத்தான் இருக்கு. 2x மறை 3. அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வியில 6x மறை 18. 6 பொது எடுங்க. 6 பொது எடுத்தா உங்களுக்கு கிடைக்குது x மறை 3. இந்த இடத்துல உங்களுக்கு காரணிப்படுத்தக்குள்ள 24 8x 8 பொது எடுக்கலாம். 3 மறை x. அப்ப நம்ம ஏற்கனவே படிச்சோம் 6 8 பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஹோமாஃபி சொல்ல முடியும். எக்ஸ் மறை 3 மறை எக்ஸ் சமன் இல்லைன்னு ஆரம்பத்துல படிச்சோம். சமனான எண்களா இருந்தா தான் கூடிய அடுக்கு பார்க்க முடியும். இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பயன்படுத்துவேன். என்னன்னு சொன்னா 6x மறை 3 இல்ல பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல சமப்படுத்துறதுக்காக மறைய பொது எடுக்க போறோம். அப்ப மறைய நீங்க பொது எடுத்தீங்கன்னா மறை என்ன பொது எடுக்கணும்? மறை 8ன்னு எழுதுனா மறை எக்ஸ் நேர் எக்ஸா மாறும். ஆகவே நான் எக்ஸ முன்னுக்கு எழுதுறேன். எக்ஸ் நேர் 3 மறை 3 மாறி. ஃபோர்த் மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தா உங்களுக்கு மறைய பொது எடுத்தா ஒரு எண் கழிப்பட்டிருக்கக்குள்ள மறைய பொது எடுத்தா இந்த 2 எண்களை மாத்தி எழுதிடுங்க. 3 மறை எக்ஸ்ன்னு சொன்னா எக்ஸ் மறை 3ன்னு எழுது. இப்ப உங்களுக்கு ஹோமாஃபி எழுதலாம். பொது மடங்குகளுள் சிறியது 6 மறை 8. ஆகவே வர்ற விட மறையில ஒரு பேருக்கு 6க்கு 8க்கும் ஹோமாஃபி 24. எக்ஸ் மறை 3 எக்ஸ் மறை 3 முதலாம் அடுக்கு. ஆகவே கூடிய அடுக்கு எக்ஸ் மறை 3. மறை எண்கள்ல மட்டும்தான் என்ன செய்யணும்னா அந்த குறியீடை மாத்தி எழுதுறோம். அவன் நேர் எண் சமனாவே தான் காணப்படாது, மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாப்பா அடுத்த கேள்வி. எக்ஸ் இருக்க மறை 3x உங்களுக்கு பொது எடுக்கலாம். எக்ஸ் பொது எடுத்தா எக்ஸ் மறை 3. அடுத்து 2x நேர் 6 பொது எடுக்கலாம். 2 எதால பெருக்குனா 2x எக்ஸால நேர் 2 எதால பெருக்குனா 6 3. இந்த இடத்துல கவனிங்க, இது எக்ஸ் இது 2 வேற வேற எண்களா இருந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அது அப்படியே பார்த்ததுன்னா சரி ஹோமாஃபிக்கு. அப்ப எக்ஸ் அப்படி எழுதலாம், 2 அப்படியே எழுதலாம். உங்களுக்கு பொது மடங்குகளுள் சிறியது 2x. எக்ஸ் மறை 3 எக்ஸ் நேர் 3. ஆகவே 2 வேற எண்கள். அப்ப சில பேருக்கு டவுட் இருக்கும், இது 3 இருக்கனால ஒரே எண்ணானு. உதாரணத்துக்கு யோசிப்புமே 5 இருந்தா 5ல இருந்து 3 கழிச்சு பாத்தீங்கன்னா 2 கிடைக்கும். 5ஓட 3 கூட்டி பார்த்தா 8 தான் கிடைக்கும். 2 வேற எண்கள். வேற எண்களா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அப்படியே பார்த்து எழுதுங்க. அப்ப ஒரே எண்ணா இருந்தா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வேற எண்களா இருந்தா அப்படியே பார்த்து எழுதுங்க. எழுதலாம். உங்களுக்கு எக்ஸ் மறை 3 பார்த்து எழுதிட்டோம், எக்ஸ் நேர் 3 பார்த்து எழுதிட்டோம். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு எண்களும் மார்க் ஆகியிருக்கும். எக்ஸ் சரி எழுதியிருக்கோம், 2 எழுதியிருக்கோம், எக்ஸ் மறை 3 சரி, எக்ஸ் நேர் 3 சரி. ஆகவே ஹோமாஃபி முடிஞ்சு அந்த இடத்துல. அடுத்து பாப்பா இந்த இடத்துல 5ஆவதுல உங்களுக்கு 5 பொது எடுக்கணும். காரணிப்படுத்தணும். 5 எதால பெருக்குனா 5x எக்ஸ் மறை 5 எதால பெருக்குனா 10னா 2 4x நேர் 12. 4 பொது எடுக்கிறோம். 4 எதால பெருக்குனா 4x எக்ஸால நேர் 4 எதால பெருக்குனா 12 3. அடுத்து 20x 20x மறை 20. 20 பொது எடுக்கிறோம். 20 பொது எடுத்தா எக்ஸ் மறை 1. அப்ப 3 எண்கள் காணப்படுது, 3 கோவைகள். 3லையும் பொது எடுக்கிற வேலையை செஞ்சோம். காரணிப்படுத்தல முடிச்சிட்டோம். காரணிப்படுத்தல் முடிஞ்ச இடத்துல நமக்கு பார்க்க முடியும் பொது மடங்குகளுள் சிறியது.
5 4 20. அப்ப 5க்கும் 4க்கும் 20க்கும் சேர்த்து பொதுவான ஒரு மடங்கு 20 தான் இருக்கு. பெரிய எண்ணில் உள்ள வாய்ப்பாடு உங்களுக்கு சொல்லி பார்க்கலாம். 1 20 20 4ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கு, 5ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கு. இல்லாட்டி வேற மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு மெத்தடை வந்து பயன்படுத்தி பாருங்க. ஆகவே பொமாசி 20. அப்ப இங்க செக் பண்ணி பாக்குறீங்க கோவைகளை x மறை 2, x நேர் 3, x மறை 1. அப்ப x மறை 2, x நேர் 3, x மறை 1. நான் மூன்றுமே வேற வேற எண்கள். வேற வேற எண்களா இருந்தா ஒண்ணுமே இல்லை, அதை அப்படியே பார்த்து எழுதி விட்டா சரி. அப்ப x மறை 2 பார்த்து எழுதிட்டோம். அடுத்து எழுதுங்க x நேர் 3, அதுவும் சரி. அடுத்து எழுதுங்க x மறை 1. மார்க் பண்ணி பாத்தீங்கன்னா 5க்கு 4க்கு 20க்கு சேர்த்து வந்து பொமாசி 20, அது சரி. அடுத்து x மறை 2, x நேர் 3, x மறை 1. எல்லாத்தையும் பார்த்து எழுதி பெருக்கங்களா இருக்கணும் கடைசி பொமாசி எல்லாம் பெருக்கப்பட்டிருக்கணும். அடுத்து கவனிங்க 6வது. அப்ப இந்த இடத்துல காரணி படத்துல எதுலையுமே இல்லை. காரணி படத்தில் இல்லாட்டி x இருக்கு, x வர்க்கம் இருக்கு, x இருக்கு. அது இல்லாம இங்க இருக்கு 4x. எண்கள்ல வந்து 4 இருக்கு. பொது மடங்குகளுள் சிறியது 4 மட்டும் இருக்கனால 4 அப்படியே எழுது. x இருக்கு, இந்த இடம் x, இந்த இடம் x. அப்படி எல்லாம் ஒரே இடமா ஒரே எண்களா இருந்தா கூடிய அடுக்க பாருங்க. முதலாம் அடுக்கு, இரண்டாம் அடுக்கு, முதலாம் அடுக்கு. அப்ப கூடிய அடுக்குவது இரண்டாம் அடுக்கு. கோவைகள்ல இருக்க x மறை 2, x நேர் 3, x மறை 2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x மறை 2, x மறை 2. அது ரெண்டு எண்கள் வந்து சமனான எண்கள். சமனான எண்களா இருந்தா கூடிய அடுக்கு தேடுறீங்க, முதலாம் அடுக்கு, முதலாம் அடுக்கு. ஆகவே ஒரே ஒரு தடவை எழுதுறோம் x மறை 2. அப்ப நீங்க எழுதிட்டீங்க x மறை 2, x மறை 2 எழுதிட்டீங்க. அப்ப அவ்வளவு எண்கள் எழுதிப்பட்டிருக்கணும். அப்ப கடைசியா மீதிப்படுது எதுனா x நேர் 3. அந்த எண் எங்கேயுமே இல்லை, உங்களுக்கு எழுதலாம் x நேர் 3. அப்படியே பார்த்து எழுததான் இருக்கு. நல்ல லேசான ஒரு பாடம். அடுத்து கவனிங்க x வர்க்கம் மறை 9. அப்ப நம்ம படிச்சோம் வர்க்க வித்தியாச காரணம். 9ன்னு சொன்னா எதெண்ட வர்க்கம்? 3 வர்க்கம். அப்ப நான் ஃபோர்த் மெத்தட்ல எழுதுறேன் x மறை 3, x நேர் 3ன்னு காரணிப்படுத்தலாம். டவுட்டா இருந்தா காரணிப்படுத்தல் செட்ல உள்ள வீடியோஸை பார்த்துட்டு இந்த கேள்வியை செய்யுங்க. அடுத்து பாருங்க x நேர் 3, அது காரணிப்படுத்த முடியாது, அப்படியே பார்த்தது பிரக்கெட் பண்ணு. x மறை 3, அதையும் அப்படியே பார்த்தது பிரக்கெட் பண்ணு. இப்ப காரணிப்படுத்தல் முடிஞ்ச பிறகு நமக்கு எழுதலாம் பொது மடங்குகளுள் சிறியது. x மறை 3 இந்த இடத்துல இருக்கு, x மறை 3 இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல இருந்த கூடிய அடுக்கு முதலாம் அடுக்கு, முதலாம் அடுக்கு. ஆகவே x மறை 3. அடுத்து x நேர் 3 இந்த இடத்துல இருக்கு, x நேர் 3 இருக்கு. எண்கள் சமனா இருந்தா கூடிய அடுக்கு முதலாம் அடுக்கு, முதலாம் அடுக்கு. ஆகவே அடுக்குகள் சமனால ஒரே ஒரு தடவை எழுதுறோம் x நேர் 3. அடுத்து 8வது x வர்க்கம் மறை 25. அப்ப காரணிப்படுத்தலாம் x மறை 5, x நேர் 5. கமா கமா இருக்கனால கமா எழுதுங்க சரியா. 5 மறை x. கிடைச்ச விடையை பாருங்க நமக்கு. x மறை 5 தான் இந்த இடத்துல இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து 5 மறை x. அப்ப நம்ம படிச்சோம் கழித்தல்ல மாறி இருந்தா x மறை 5க்கு அது சமன் இல்லை. அப்ப சமப்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா இந்த இடத்துல அது மறைய பொது எடுக்கிறோம். மறைய பொது எடுத்தா மறை x நேர் x மாறும், நேர 5 மறை 5 மாறிடும். ரெண்ட மாத்தி எழுதுக்குள்ள குறியீட மாத்தி கழித்தல். கூட்டல் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. நீங்க மாத்தி எழுதுறீங்கன்னு சொல்லி குறியீடு மாற போறது இல்லை. x நேர் 5ன்னு உங்களுக்கு சும்மாவே மாத்தி எழுதுனா குறியீட மாற்றக்கூடாது. அப்ப இந்த இடத்துல கவனிங்க x மறை 5, இந்த இடத்துல x மறை 5. ஆனா ஏற்கனவே ஒரு மறை வந்து நமக்கு வந்து பொதுவாக இங்க கிடைச்சிருச்சு. ஆகவே அதுக்கு முன்னுக்கு எதுவுமே இல்லாட்டி 1 காணப்படும். பொமாசில எழுதலாம் உங்களுக்கு மறை 1 பொது மடங்குகளுள் சிறியது. எழுதி எழுதுங்க மறை 1. அடுத்து கோவைகள் x மறை 5, x மறை 5. அடுக்குகள் சமனா இருந்தா முதலாம் அடுக்கு, முதலாம் அடுக்கு, x மறை 5. x நேர் 5, x நேர் 5. அடுக்குகள் சமனா இருக்கு, x நேர் 5 முதலாம் அடுக்குனால ஒரு தடவை எழுதுங்க. அடுத்து பாப்போம் இந்த கேள்வியில வந்து x வர்க்கம் மறை 49. உங்களுக்கு எழுதலாம் x மறை 7, x நேர் 7. காரணிப்படுத்தல் முடிச்சோம். இந்த இடத்துல திரும்ப ஒரு காரணிப்படுத்தல் இருக்கு. உங்களுக்கு 2 பொது எடுக்கும். 2 பொது எடுத்தா 2 எதால பேருக்குன்னா 14 கிடைக்கும். 7 மறை x. இந்த இடத்துல காரணிப்படுத்தல் இல்ல, உங்களுக்கு எழுதலாம் x நேர் 7. காரணிப்படுத்தல் முடிஞ்ச நாள் நம்ம எழுதுறோம் பொது மடங்குகள் சிறியது எழுத முடியாது. ஏன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா x மறை 7, இந்த இடத்துல 7 மறை x. ஆகவே கட்டாயம் மாத்தி எழுதிக்கணும். கழித்தல்ல வந்து சமனா காணப்படாது. x மறை 7, 7 மறை x. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அப்ப எழுதலாம் x மறை 7, x நேர் 7. அப்ப
இந்த இடத்துல கவனிங்க மாத்தி எழுத போறோம். ஆகவே நேர் ரெண்டா இருந்தா நீங்க என்ன ரெண்டா மாத்தணும், மறை ரெண்டு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு மாத்தி எழுதிக்கலாம் எக்ஸ் மறை ஏ. அடுத்துள்ளதை பார்த்து எழுதுங்க எக்ஸ் நேர் ஏ. இப்போ பொமாஃபியை பார்ப்போம். பொது மடங்குகளுள் சிறியது. அப்ப எண்கள்ல இருக்கு மறை இரண்டு, மறை இரண்டு முடிஞ்சிருச்சு எழுதி. எக்ஸ் மறை 7 இந்த இடத்துல இருக்கு. அடுத்த செட்ல இருக்கு எக்ஸ் மறை 7. அப்போ அடுக்குகள் சமன்னால முதலாம் அடுக்கு முதலாம் அடுக்கு, அடுக்குகள் சமன். ஆகவே எக்ஸ் மறை 7 முதலாம் அடுக்கு தான் கூடிய அடுக்கு. எக்ஸ் நேர் 7, எக்ஸ் நேர் 7, எக்ஸ் நேர் 7 அப்படியே பார்த்தது முதலாம் அடுக்கு ரெண்டுமே. அப்ப நீங்க கடைசியா செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு எண்களும் மார்க் பண்ணி எழுதிக்கங்க. எக்ஸ் வர்க்கம் நேர் 5 எக்ஸ் நேர் 6, எக்ஸ் வர்க்கம் மறை 9. ஆகவே இந்த காரணிப்படுத்தல். இப்போ காரணிப்படுத்தலை நான் தனியாக எழுதி காட்டுறேன். இந்த இடத்துல நான் எழுதுறேன் எக்ஸ் வர்க்கம் நேர் 5 எக்ஸ் நேர் 6. நம்ம எப்படி படித்தோம் காரணிப்படுத்தல்? நேர் 6 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? நேர்ல இருந்தா கூட்டி வரணும், மறையில இருந்தா கழிச்சு கிடைக்கணும் நம்ம வீடு. அப்ப கூட்டி 5 வர்ற பெருக்கம் 2 6. கூட்டி வரணுமா இருந்தா கட்டாயம் குறியீடு எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி குறியீடா இருக்கணும். அப்ப நம்ம இப்படிதான் படிச்சோம். எக்ஸ் வர்க்கம் நேர், இந்த இடத்துல உள்ளதை பார்த்தது 3x நேர் 2x நேர் 6. 4 உறுப்புகளா மாத்தின பிறகு முதல் 2 உறுப்புகள் உங்களுக்கு பொதுவு எடுக்கலாம் எக்ஸ். ஆகவே எக்ஸ் நேர் 3. அடுத்தவங்களுக்கு பொதுவு எடுக்கலாம் நேர் 2 எக்ஸ் நேர் 3. அப்ப 4 உறுப்புகள் 2 உறுப்புகளா மாத்தினா எக்ஸ் நேர் 3 பொதுவு எடுத்தா எக்ஸ் நேர் 2. இப்படி எழுதலாம். ஆனா நம்ம இந்த பாடத்தில் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட் மெத்தட் சொல்றேன், கவனிங்க. அப்ப இந்த இடத்துல வர்ற விட இருக்குதானே, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வந்து இந்த இடத்துல ஒன்னா இருந்தா மட்டும் வந்து நமக்கு ஷார்ட் மெத்தடை பயன்படுத்தலாம். அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 இருக்கக்குள்ள நம்ம நேரடியா எழுதலாம். எக்ஸ் எழுதிட்டு நேர் 3 இருந்தா நேர் 3, எக்ஸ் எழுதிட்டு நேர் 2 இருந்தா நேர் 2. கிடைக்கிற குறியீடு அப்படியே எழுதிவிட்டா ஒரே வரியில விட கிடைச்சிடணும் இந்த காரணிப்படுத்தல். அப்ப நான் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மெத்தட்ல தான் விளங்கப்படுத்த போறேன். நல்லா கவனிச்சுங்க, இது எந்த ஒரு கேள்விக்கும் சரி வரும். எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்றா இருக்கக்கூட ஆர்டர் சரியா இருந்தா. அப்ப நான் நேரடியா எழுதுறேன் எக்ஸ் நேர் 3 எக்ஸ் நேர் 2. காரணிப்படுத்தல் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாப்பா எக்ஸ் வர்க்கம் மறை 9. அப்ப காரணிப்படுத்தல் எக்ஸ் மறை 3 எக்ஸ் நேர் 3. காரணிப்படுத்தல் முடிஞ்ச ஒரு இடத்துல அடுத்த வரையில உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் பொது மடங்குகளுள் சிறியது. எக்ஸ் நேர் 3 எக்ஸ் நேர் 3 இருக்கு, அது அப்படியே பார்த்து எழுதுறோம். எக்ஸ் நேர் 2 எக்ஸ் மறை 3. ரெண்டு வேற வேற எண்களா இருந்தா ரெண்டு எண்களையும் அப்படியே பார்த்து எழுது. எக்ஸ் நேர் 2 எக்ஸ் மறை 3 அவ்வளவுமே பெருக்கப்பட்டிருக்கணும், கமா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல கமா இருக்கணும் கட்டாயமா, கேள்வி. அடுத்து பார்ப்போம் காரணிப்படுத்தல். அப்ப நான் வந்து நேரடியா வந்து இனி உங்களுக்கு ஷார்ட் மெத்தட்லயே சொல்றேன், கவனிங்க. நேர் 30, நேர் 30 இருந்தா நீங்க பார்க்கணும் கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கூட்டி கிடைக்கணும். நேர்ல இருந்தா கூட்டி வரணும், மறையில இருந்தா கழிச்சு வரணும். நடுவுல உறுப்பு இருக்கு மறையில, அது நமக்கு பிரச்சனை இல்லை. கூட்டி 11 வர்ற பெருக்கம் 6 30. அப்ப கூட்டி வரக்குள்ள குறியீடு ஒரே மாதிரி இருக்கணும். இந்த குறியீடு ரொம்பவே முக்கியம். மறை இருந்தா ஒரே மாதிரி குறியீடு எழுதுக்குள்ள 2 எண்களுக்குமே மறை. அப்ப நான் ஒரே வரல காரணிப்படுத்தல எழுதுறேன் எக்ஸ் மறை 6 எக்ஸ் மறை 5. அடுத்து மறை 18. ஷார்ட் மெத்தட்ல பாருங்க, கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? மறையில இருந்தா கழிச்சு வரணும். 3 வர்ற பெருக்கம் 6 3 18. ஆகவே இந்த இடத்துல மறை இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். அப்ப எழுதலாம் எக்ஸ் மறை 6 எக்ஸ் நேர் 3. காரணிப்படுத்தல் முடிச்ச பிறகு அடுத்த வரையில கவனிங்க, பொது மடங்குகளுள் சிறியது. எக்ஸ் மறை 6 எக்ஸ் மறை 6 அப்படி எழுதுனா எக்ஸ் மறை 6 எக்ஸ் மறை 5 எக்ஸ் நேர் 3. வேற வேற எண்களா இருந்தா அப்படியே பார்த்து எக்ஸ் மறை 5 எக்ஸ் நேர் 3. காரணிப்படுத்தல் சரி. அடுத்து கவனிங்க, இந்த இடத்துல மறை 6 மறை 6 இருந்தா கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கழிச்சு வரணும், கழிச்சு எதுவுமே இல்லாட்டி இந்த இடத்துல 1 கிடைக்கணும். பெருக்கம் எழுதலாம் 2 6. நேர் இருக்கனால பெரிய இலக்கத்துக்கு நேர், சிறிய இலக்கத்துக்கு மறை. ஒரே வரல இதெல்லாம் காரணிப்படுத்தல் எக்ஸ் நேர் 3 எக்ஸ் மறை 2. அடுத்த காரணிப்படுத்தல் மறை 12. கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கழிச்சு வரணும்.
கழிச்சு எதுவுமே இல்லாட்டி இந்த இடத்துல 1 நான் 3 12. அவ கழிச்சு 1 வர்ற பெருக்கம் பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். எக்ஸ் இந்த இடத்துல மறை இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை, இந்த இடத்துல நேர் இருந்தா பெரிய இலக்கத்துக்கு நேர். அப்ப ஷார்ட் மெத்தட்ல எழுதலாம். எக்ஸ் மறை 4 இருந்தா மறை 4, எக்ஸ் நேர் 3. ஷார்ட் மெத்தட் நல்லா கவனிங்க. எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 காணப்பட்டா மட்டும்தான் ஷார்ட் மெத்தட் செய்ய முடியும். 2 3 4 இருந்தா ஷார்ட் மெத்தடுக்கு போவாங்க. எழுதியே ஏற்கனவே நம்ம படிச்ச மாதிரி. நேர் 8 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கூட்டி 6 வர்ற பெருக்கம் 4 2 8. குறியீடு ஒரே மாதிரி குறியீடு மறை மறை, மறை இருந்தா ஒரே மாதிரி குறியீடு எழுதக்குள்ள மறை மறை. எக்ஸ் மறை 4, எக்ஸ் மறை 2. காரணிப்படுத்தல் முடிஞ்சிருச்சு. காரணிப்படுத்தல் முடிஞ்ச இடத்துல உங்களுக்கு எழுதலாம் பொது மடங்குகளுள் சிறியது. எக்ஸ் நேர் 3 இருக்கு, எக்ஸ் நேர் 3 இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. அப்ப கூடிய அடுக்கும் அதே தான், எக்ஸ் நேர் 3. எக்ஸ் மறை 2 இருக்கு, எக்ஸ் மறை 2 இருக்கு, எக்ஸ் மறை 2. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இருக்க எக்ஸ் மறை 4, இந்த கோவையில இருக்க எக்ஸ் மறை 4. கூடிய அடுக்கு அதே தான், முதலாம் அடுக்கே தான், எக்ஸ் மறை 4. அப்ப இந்த 3 எண்களும் பெருக்கப்பட்டிருக்கு. இதுதான் பொது மடங்குகளுள் சிறியது. எழுதிக்குங்க.